மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி மொத்தத்தில் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு அற்புதமான நேரம் வந்தாச்சு. இது நாள் வரைக்கும் 7.5 சனி, கும்பத்தில் சனி பகவான் இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சென்று விட்டார். நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தந்தையினுடைய நலம் சீரடையும். தான தர்மங்களில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நிலை. வேலையில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமாக சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. வீண் அலைச்சல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சிறப்பாக மாறும். நண்பர்களை, உறவினர்களை இனி நம்பலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செழிப்பான பாதை புலப்படும். தங்கள் எண்ணம் ஈடேற நீங்கள் அதிகமாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லலாம். வியாபாரிகளின் அதிக பொருளை முதலீடு செய்வது சிறப்பு. ஏன்னா இனி நஷ்டம் என்ற ஒரு நிலைக்கு வேலையே இல்லை. உபஜயஸ்தானம் சனி பகவான் நல்லதே செய்வார். பிள்ளைகளின் தேவை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலோ, ஆர்னமெண்ட்ஸோ, அவங்களுடைய தேவையை அறிந்து வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு தேவைக்கேற்ப பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற ஸ்திர சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வது நல்ல சந்தர்ப்பம் இது. மாணவர்கள் படிப்பில் அறிவாற்றல் தெரியும், முன்னேற்றம் அடைவார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பாக்கியமான ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். உங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்த போதிலும் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி கலைத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம்.